இப்போ சோஷியல் மீடியாவை தொறந்தாலே ஒரே அனிமி படம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக இந்த ஜிப்லி எஃபெக்ட் அந்த மாதிரி ஒரே காமிக் ட்ரெண்ட்ஸாக போட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஒரு டார்க் சைடும் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த சாம் ஆல்ட்மன் வந்து ஒரு லைவ் வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஏஐயோட ChatGPT 4ல் வந்து சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி டெமோலாம் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமான அப்டேட் வந்து இமேஜ் இன்புட் கேப்பபிலிட்டி. இப்போ நம்ம கிராக்லலாம் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தா இமேஜ் ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து ChatGPTயில் கொண்டு வந்தாங்க. அந்த அப்டேட்டில் வந்து ChatGPTயால் இமேஜை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்து ChatGPTயில் போட்டுட்டு நான் இன்னும் பண்ணால் என் லுக்ஸ் இன்னும் பெட்டராகும், பியர்டை எதாவது மாற்றணுமா அந்த மாதிரி பண்ணால் அது நம்மளுக்கு ஐடியா கொடுக்கும். இப்போ நம்மளோட யூடியூப் சேனலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு நான் இது இன்னும் டெவலப் பண்ணணும், என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஐடியாஸ்லாம் கொடுக்கும். பரவாயில்ல 58 வச்சுருக்கீங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பேர் பார்த்தா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு ChatGPT சொல்கிற அந்த பயோ தான் வச்சுருக்காங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி அந்த அப்டேட்டு கொண்டு வந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து டெமோவும் பண்ணி காமிச்சாங்க, எப்படி இப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துகிட்டு சேஞ்ச் டு அனிமே பிக்சர் அப்படின்ற மாதிரி போட்டாங்க. இந்த இமேஜ் ஜென்ரேட் ஆகிறதுக்கே ஒரு 2 நிமிஷமாக ஆகிடும். நிறைய பேர் சொன்னாங்க இப்போ ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு, ஏன்னா ரொம்ப ஹைப் இருக்கனால. அந்த மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்ணோடனே சாம் ஆல்ட்மனே சொன்னார், இது ரொம்ப கூலான ஃபியூச்சரு, இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடும், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாரு. அவர் எந்த நேரத்தில் சொன்னாருன்னு தெரில. இன்டர்நெட் ஃபுல்லாக அதில் வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் முக்கியமாக வந்து ஸ்டூடியோ ஜிப்லி இமேஜ் வந்து நிறைய பேர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அது ஃபஸ்ட்டு ஃப்ரீயாகவும் விட்டாங்க. அதுக்கப்புறம் ஓவர் க்ரௌட் ஆனோடனே அது மறுபடியும் ப்ளஸ் யூசர்ஸ்க்கே கொண்டு வந்துட்டாங்க. சரி, நம்ம பசங்க சும்மா இருக்காமல் அப்படியே கிராக்குக்கு போயிட்டாங்க. அந்த வீடியோவில் வந்து அனிமே கேரக்டர் தான் வந்து க்ரியேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. ஆனால் ஜிப்லி வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஸ்டூடியோ ஜிப்லின்றது வந்து ஒரு ஜாப்பனீஸ் அனிமேஷன் கம்பெனி. அவங்க அனிமேஷன் மூவிலாம் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஹேண்ட் ரிட்டன்லே வரைஞ்சி ஒரு மூவியாக பண்ணுற கம்பெனி. அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க. அதுவும் இல்லாமல் யூஎஸ்ஏல வந்து 70% வந்து அனிமே பார்க்குற ஃபேன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக்காக இருக்கும்ட்டு எவனோ ரீல் எடுத்து பண்ணியிருக்கான். அது வைரலாகவும் நிறைய பேர் இந்த ஜிப்லியை பிடிச்சிட்டானுங்க. நம்மளுக்கெல்லாம் ஜிப்லி என்னன்னே தெரிஞ்சிருக்காது, இப்போ தான் தெரியும். அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கும். நிறைய பேர் அதை தான் சொல்லுவாங்க, அமெரிக்கா இஸ் மதர் ஆஃப் எவ்ரி திங்னு. அவன் ஏதோ பண்ணான் அவன் ஊருக்கு ஏற்ற மாதிரி, அதை நம்மளும் பிடிச்சின்னு ஜிப்லி இன்னும் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சரி, ஏதோ க்யூட்டாக இருக்குது பண்ணுறானுங்கன்னு பார்த்தா அதை வச்சு ஒரு கொலாப்ஸே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீம்ஸு, பழைய மீம்ஸ்லாம் எடுத்து அதை ரீக்ரியேட் பண்ணுறது, ஒரு முக்கியமான சில ஃபோட்டோஸ்லாம் அதை வந்து ஜிப்லி இமேஜாக மாற்றுறது, அந்த மாதிரி என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சு 9/11 அந்த மாதிரி போயிட்டானுங்க. நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜொமேட்டோ பண்ணாங்க. ஏன் சாம் ஆல்ட்மனே வந்து அவரோட டிபி வந்து ஜிப்லி இமேஜ் தான் வச்சுருக்காரு. எலான் மஸ்க் பண்ணார். அந்த மாதிரி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன ஒரு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா, இதில் பயங்கர டார்க் சைடும் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, இது எத்திக்கலி ராங் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த ஸ்டூடியோ ஜிப்லின்றது ரொம்ப பாரம்பரியமான ஜாப்பனீஸ் கம்பெனி. அவங்க ஒரு படம் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஹேண்ட் பெயிண்டிங்கில் வரைஞ்சி வாட்டர் கலர் பண்ணி அதை அப்படியே ஃபிலிமாக மாற்றுறாங்க. வாய்ஸ் ரெக்கார்டு அந்த மாதிரிலாம் கொடுத்து அது வந்து பகலாக பண்ணுவாங்களாம். அந்த ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு 3 வருஷம் கிட்ட எடுக்குமா. ஒரு படம் வரைகிறதுக்கு மட்டுமே 3 வருஷம் கிட்ட எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து பயங்கர ஃபேமஸான படம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பிரிட்டட் அவே, மை நேபர் டொட்டோரோ, அவுல்ஸ் மூவிங் கேஸ்டல், அந்த மாதிரி ரொம்ப லெஜெண்டரியான படம்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் வின் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டூடியோ ஜிப்லியோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தா ஐயாவோ மியாசாக்கி. அவர் தான் டேரக்டரும் பண்ணுறாங்க. அவர் பயங்கர லெஜெண்டரியான ஆளுன்றாங்க. அவர்கிட்ட 2016லே காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏஐ வச்சு ஒரு டெமோ மாதிரி பண்ணி காமிச்சதுக்கு இது வந்து ஒரு இன்சல்ட் டு லைஃப் இட் செல்ஃப் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் வந்து ஒரு சோலே கிடையாது, ஒரு எமோஷன்ஸே கிடையாது, இது வந்து இது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த படத்தோட ட்ரைலர்லாம் பார்த்தேன். அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதோட மோஷன்னு, ஏன்னா பென்சிலில் வரைஞ்சது அதை வீடியோ மாற்றினா அது மோஷன் டிஃப்ரென்ஸாக இருந்தது. கலர்லாம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த விண்டு அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் கூட கையில் பெயிண்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு விஷயம் இவ்வளோ டெக்கேட்ஸாக வந்து அதை பண்ணி கிராஃப்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதை வந்து ஒரு ஏஐயில் போட்டு செகண்ட்ஸில் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த கிரியேட்டருக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து நிறைய பேர் வந்து யோசிக்காமலே நம்ம பாட்டு பண்ணிகிட்ருக்கோம். இதில் இன்னொரு சைடு என்னென்னா, இது வந்து அந்தளவுக்கு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி கிடையாது. இப்போ நம்ம ChatGPT யூஸ் பண்ணுறோன்னா ஒரு 5லேருந்து ஒரு 50 ப்ராம்ப்ட்டுக்கே வந்து 500 மில்லிலிட்டர் தண்ணி செலவாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வேர்ல்டு லெவலில் வந்து இவ்வளோ பேர் வந்து ஒரே டைமில் வந்து ஜிப்லி இமேஜ்லாம் ஜென்ரேட் பண்ணும்போது இத்தனை மில்லியன் டன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ChatGPT கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கோம், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு.
டைப் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி எனர்ஜியும் பயங்கரமாக வேஸ்ட் ஆகுது. ஏன்னா 24 ஹவர்ஸ் இது ரன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. நான் வந்து சாட் ஜிபிடிக்கிட்டே கேட்டேன், எவ்வளோ தண்ணி எவ்வளோ எனர்ஜி யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. அது டிபெண்ட்ஸு, ஒரு இதுக்கும் மாறும், எங்களால் அக்யூரேட்டான டீட்டெயில் கொடுக்க முடியாது அப்படின்னு. பயங்கர உஷாராக தான்டா இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தது. சாம் ஆல்ட்மனே ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க, எங்களோட ஜிபியூலாம் வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த ஜிபியூன்றது ஒரு கேவ் மாதிரி இருக்கும், அதில் ஒரு 30,000 40,000 ஜிபியூஸ் இருக்கும், அதுலேருந்து தான் ஒர்க் ஆகுது. அதுக்கு வந்து கூலிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தண்ணி தேவை, அதுக்கு எனர்ஜிக்கு வந்து பயங்கரமாக கரண்ட் ஆகும், அந்த கரண்ட்டை வரதுக்கும் தண்ணி தேவை. அந்த மாதிரி பயங்கரமாக தண்ணி செலவாகுது. நம்ம எத்திக்கலாகவும் தப்பு, ஒரு ஆர்டிஸ்டோட ஒர்க்கை திருடுற மாதிரி என்விரான்மெண்டலாகவும் இவ்வளோ கெடுதல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் சொல்லிட்டு இருப்பாங்களே, இந்த மாதிரி ஏஐ வந்து ஹியூமனோட ஜாபெல்லாம் எடுக்க போகுதுன்னு. முதல் ஜாபு இவங்க தான் போல இருக்குது. அந்த மாதிரி நமக்கு இந்த ஜிப்லி எஃபெக்ட்லாம் என்னன்னு கூட தெரியாது. இப்போ ரீசெண்டாக இந்த எஃபெக்ட் அப்புறம் பார்த்தா அதை பற்றின மீம்ஸு ரீல்ஸ்லாம் வரும்போது தான் தெரியுது. அந்த கிரியேட்டர் வந்து அந்த படத்தில் ஒரு 4 செகண்ட் வீடியோ, ஒரு கும்பலான ஒரு க்ரௌடில் எல்லாரும் இப்படி போயிட்டுருக்காங்க, பிஸியான க்ரௌட் மாதிரி இருக்குது. அது வரைகிறதுக்கே அவர் பார்த்தோன்னா 1 வருஷம் 3 மாதம் ஆச்சான். ஸோ அது பார்த்தோன்னா படத்தில் வெறும் 4 செகண்ட் தான் வருமா. ஸோ அவ்வளோ எஃபர்ட் போட வரான். அவரோட படத்தில் வந்து சிஜியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருப்பாராம். ஸோ அந்த இதை நம்ம ஈஸியாக இங்கே உட்காந்து ப்ராம்ப்டில் போட்டு எடுத்துகிட்டு இருக்கோமோன்னு நமக்கு ஈஸியாக இருக்குது, ஆனால் அது வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சரி நம்மளும் வந்து இந்த ட்ரெண்டில் வந்துடலான்ட்டு சாட் ஜிபிடி கிட்ட நேராக போய் 2 ஃபோட்டோ கொடுத்து எனக்கும் பண்ணி கொடுன்னா, சாரி என்னால் பண்ண முடியாது, இது வந்து ப்ரீமியம் யூஸ் இருக்குன்னுச்சு. அட பாவீங்களா. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா எல்லாம் சொன்னாங்க கிராக்கில் ட்ரை பண்ணுங்கன்னு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்து போய் கிராக்கில் போட்டால் கிராக்கில் வந்தது, ஆனால் என்ன மாதிரியே இருக்க மாட்டேங்குது. என்னோட மீசை தாடிலாம் இல்லை, என்னோடய ஃபேஸ் ஷேப்பே இருக்க மாட்டேங்குது. இதே எங்கே நம்மள மாதிரியே இல்லையே, நம்ம மூஞ்சி மாதிரியே இல்லையே, இதை எங்கே போஸ்ட் பண்ணுறதுன்னு நான் அப்படியே போஸ்ட் பண்ணாமலே விட்டேன். ஆனால் நிறைய பேர் பார்த்தா பக்காவாக இருந்தது, அப்படியே வரைஞ்ச மாதிரியே வச்சுருந்தாங்க. அவங்களாம் பார்த்தா இந்த சாட் ஜிபிடி யூசர்ஸ் போல இருக்குது. இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இது பயங்கர யூஸ்ஃபுல்லான அப்டேட்டு. இப்போ நம்ம ஒரு காமிக் புக்கே சாட் ஜிபிடி வச்சு பண்ணிடலாம், பேஜ் பை பேஜ் பண்ணிடலாம், நம்ம போஸ்டர்ஸ் ரெடி பண்ணலாம். நம்ம ஜிப்லி இமேஜ் ட்ரெண்ட் ஆகுதுனால இவ்வளோ தான் இது கெப்பாசிட்டி அப்படின்னு நினைக்க முடியாது. ரியல் டைம் இமேஜ் மாதிரி அதால் கிரியேட் பண்ண முடியும். லீகோ எஃபெக்ட், அப்புறம் வாட்டர் கலர் எஃபெக்ட், பிக்சார் எஃபெக்ட், அந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் பண்ணுறாங்க. இன்னும் ப்ராம்ப்ட் வேணால் கொடுத்து நம்மளால் அதை ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த ட்ரெண்ட் வந்ததுலேருந்து நிறைய ஃபைட் போயிட்டு இருக்கு இன்டர்நெட்டில். ப்ரோவாகவும் நிறைய பேர் பேசுகிறாங்க, அகேன்ஸ்டாகவும் நிறைய பேர் பேசுகிறாங்க. நீ சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஆர்டிஸ்ட்லாம் வந்து வேலை போகும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இனிமேட்டு வந்து ஒரு ஆர்ட்டை படிக்கிறவங்க வந்து இதுதான் ஈஸியாக சாட் ஜிபிடிலே வந்துடுது, எதுக்கு நம்ம இதை போய் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். இந்த சாம் ஆல்ட்மனும் சரி எலான் மஸ்க்கும் சரி ஒரு வாட்டியும் கிராக்கு சாட் ஜிபிடியில் வந்து லைவ் வரும்போது நம்மளுக்கு பக்குன்னு இருக்குது, அடுத்து யாரோட வேலை போவோம் அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் இன்டர்நெட்டில் சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்டூடியோ ஜிப்லி வந்து சாட் ஜிபிடி மேலே கேஸ் போடணும், இந்த மாதிரி எங்களை பர்மிஷன் இல்லாமல் எங்கள் ஆர்ட்டை யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. இந்த மாதிரி ஒரு கம்பெனி கேஸ் போட்டால் தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன விஷயம் தெரியாமலே ஒரு ட்ரெண்டுன்னு நினச்சி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி வந்து ஒருத்தவங்க ஆர்டிஸ்டோட வாழ்க்கை இருக்குது, இவ்வளோ என்விரான்மெண்ட்டுக்கு டேமேஜ் நடக்குதுன்னு தெரியும் போது அதை பண்ணாமலே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன்.